அமெரிக்க சபாநாயகர் தர்மசாலா வருகை இந்தியா சீன உறவை மேலும் சீர்குலைக்க சதியா. இந்தியா சீனாவிற்கு இடையே எல்லை பிரச்சனை தொடர்ந்து நிலவி வருவதும் அப்பப்போ மோதல்களாக நடப்பதும் அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி மோதலை நிறுத்துவதுமாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலைமையில் சீனா கிட்ட எல்லையை விட்டு கொடுத்தது காங்கிரஸா அல்லது பாஜகவா அப்படின்னு உள்நாட்டு அரசியல் நடக்குது. ஆனால் எல்லை பிரச்சனை மட்டுமில்லை, திபெத் பிரச்சனையும் கூட இந்தியா சீனா உறவில் ஒரு பெரிய நெருடலாகவே இருந்து வருது. எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கூட இந்த பிரச்சனை தான் பெரிய தடைக்கல்லாகவே இருக்குது அப்படிங்கிற யதார்த்த நிலைமையும் யாருமே பெருசாக எடுத்து காட்டுறதில்லை. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறும்போது நம்மை சுற்றி பெரும் தலைவலிகளை உருவாக்கிட்டே போனாங்கன்னு சொல்லலாம். இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்திய விடுதலைக்காக உயிரை கொடுத்து போராடி கொண்டிருந்த நேரத்தில் பாகிஸ்தான் அப்படிங்கிற பிரிவினை உருவாக்கி வைத்தது. இலங்கையில் சிங்களர்களிடமும் முழு ஆட்சி அதிகாரத்தை வழங்கிவிட்டு பிரிட்டிஷ்காரர்களால் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த நாட்டின் பொருளாதாரத்தை உற்பத்தி கொண்டு செல்லக்கூடிய தேயிலை தோட்டங்களை உருவாக்கிய மலையக தமிழர்களை அடித்து விரட்ட வழிவகுத்தது. ஈழத்தமிழர்களை நசுக்கியது போன்ற பிரச்சனைகளையும் உருவாக்கி வைத்தது. அதே போல மக்மோகன் அப்படிங்கிற சர்வேயரை வைத்து அளக்க செய்து இதுதான் இந்தியா சீனா எல்லைக்கோடு அப்படின்னு கூறப்பட்டது. அதுவே மக்மோகன் எல்லைக்கோடு அப்படின்னு அழைக்கப்பட்டது. இதுவே எல்லை பிரச்சனைக்கு அடித்தளமிட்டதுன்னு சொல்லலாம். இது போக திபெத் பிரச்சனையும் பூதாகாரமாகியது. அது என்னன்னா, திபெத் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து தன்னுடைய ஒரு பகுதியாக இருந்து வருவதாக சீனா சொல்லுது. ஆனால் திபெத்தியர்கள் பல நூற்றாண்டுகளாகவே திபெத் ஒரு சுதந்திர நாடாக இருந்து வருவதாகவும் அதன் மீது சீனாவுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. மங்கோலிய மன்னர் குப்லாப் கான் யுவான் வம்சத்தை நிறுவி தன்னோட பேரரசை திபெத் மட்டுமின்றி சீனா, வியட்நாம், கொரியா ஆகிய நாடுகளுக்கும் விரிவுபடுத்தினார். அப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் சீனாவின் சிங் வம்சம் திபெத்தோட உறவுகளை ஏற்படுத்தினாங்க. 260 ஆண்டுகள் உறவுக்கு பிறகு சிங் இராணுவம் திபெத்தை கைப்பற்றினாங்க. ஆனால் 3 ஆண்டுகளுக்குள்ள அவரது ஆட்சி திபெத்தியர்களால் வெளியேற்றப்பட்டது. 1912 13வது தலாய் லாமா திபெத்தின் சுதந்திரத்தை அறிவித்தார். இந்நிலையில் சீனாவை மாசேதுங் தலைமையிலான மக்கள் விடுதலை படையினர் கைப்பற்றி கம்யூனிஸ்ட் நாடாக அறிவித்தாங்க. இதையடுத்து 1951 சீன இராணுவம் திபெத்தை கைப்பற்றி தனது கட்டுப்பாட்டின் தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியாக அறிவித்தாங்க. இதுக்கு நிறைய காரணங்களையும் சீனா சொன்னாங்க. திபெத்தில் தலாய் லாமா மற்றும் புத்த மத ஆட்சியாளர்களான லாமாக்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய நிலமும் கால்நடைகளும் பெண்களும் சொந்தம் அப்படின்னு கோலோச்சுகிறாங்க. லாமாக்களுடைய சிறுநீரை கூட மருந்து என்று சொல்லி மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்காங்க. சீனாவின் ஒரு பகுதி என்பதோடு மட்டுமல்லாமல் திபெத் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சீன கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்தாங்க. அந்த சூழ்நிலையில் திபெத்தின் தீவிர ஆட்சியாளராக இருந்த தலாய் லாமா இந்தியாவுக்கு 1959ஆம் ஆண்டு தப்பி வந்தார். அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு ஹிமாச்சல் பிரதேசத்தில் தர்மசாலாவில் திபெத் போட்டி அரசை அமைத்து கொள்ளவும் இந்தியா உதவினாங்க. இதுதான் இந்தியா சீனா இடையே பெரும் தலைவலியாக மாறிச்சு. ஆனால் திபெத்தின் சுயாட்சியை சீனா ஏற்றுக்கொண்டால் சீனாவோட இணைய தலாய் லாமா ஒப்புக்கொண்டிருக்கார். சீனா இன்னைக்கு அமைதியை உருவாக்கும் ஒரு நபராக தன்னை காட்டிக்கொள்கிறாங்க. அப்படின்னா ஏன் அந்த கூற்றை உண்மையாக்குவதற்காக தலாய் லாமாவோட சுமூகமாக அந்த சமூகமாக இணைந்து தலாய் லாமாவோட ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அதன் வழியாக இந்தியாவோட அமைதியை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்திய தரப்பினுடைய வாதமாக இருக்குது. சீனாவோ திபெத் மதம் சார்ந்த தலைவர் கிடையாது, மத போர்வையில் சீனாவுக்கு எதிரான அரசியலை செய்து வருகிறார் அப்படின்னு குற்றம் சாட்டுது. இதனிடையே அமெரிக்க பிரதிநிதிகள் சபை சமீபத்தில் திபெத் சீனா பிரச்சனையை தீர்ப்பதற்கான சட்ட மசோதா ஒன்றை நிறைவேற்றியது. இந்த மசோதா ஏற்கனவே அமெரிக்க செனட்டில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி திபெத்தின் வரலாறு, மக்கள் மற்றும் நிறுவனங்கள் குறித்து சீனா பரப்பக்கூடிய தவறான தகவல்களை எதிர்த்து போராட அமெரிக்கா நிதி வழங்கும். இந்த மசோதாவின் மூலம் திபெத் தனக்கு சொந்தமானது அப்படின்னு உரிமை கோரும் சீனாவின் வாதம் எதிர்க்கப்படும். மேலும் திபெத் விவகாரத்தில் உடன்பாடு எட்டப்படும் வகையில் 2010 இருந்து
முடங்கி கிடக்கக்கூடிய திபெத் தலைவருடனான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு சீனாவுக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சி மேற்கொள்ளப்படும். இதோட திபெத்திய மக்களுடைய வரலாற்று, கலாச்சார, மதம் மற்றும் மொழியியல் அடையாளம் தொடர்பான பிரச்சனைகளை சீனா தீர்க்க வேணும். இந்த சட்ட மசோதா குறித்து விவாதிப்பதற்காக அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசி தலைமையிலான குழு இந்தியா வராங்க. இதுக்கு சீனா கடும் எதிர்வினையை ஆற்றிருக்காங்க. அமெரிக்கா தனது நாட்டில் ஒரு மசோதாவை நிறைவேற்றினா அதை நடைமுறைப்படுத்த அந்த நாட்டிற்கு தான் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அந்த நாட்டுக்குள்ளே தான் முயற்சிகள் மேற்கொள்ளணும். இல்லைனா தலாய் லாமாவை தனது நாட்டிற்கு அழைத்து அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தணும். இவங்க இந்தியாவுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதன் நோக்கம் இந்தியா சீனா உறவை மேலும் சீர்குலைக்கும் ஒரு முயற்சியாகுமே என்பதை இந்திய ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும்.